ஏம்மா நான் பெங்களூர்லேருந்து ஒன்று வந்து பார்க்க வந்திருக்கிறேம்மா. நீ என்னம்மா மேடம்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்க? உங்கள் ஓனர் அம்மாவே பற்றி பேசிகிட்டு இருக்கியே, என்ன காரணம்? ஓனர் அம்மாவை பற்றி பேசுகிறேன்னா, இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் ஒன்றுனாலும் அமுச்சு விட்டுது, இன்றைக்கி ஒரு 500 ஒன்றுனாலும் அமுச்சு விட்டுது. உனியம்மா நீ தீபாவளிக்கு புடவை ஒன்றுன்னா சொல்லுமா, நான் காசு அனுப்புகிறேன் எடுத்துக்கோன்னுது. நான் வேணான்னா கூட எனக்கு காசு அமுச்சு விட்டுது. அப்படி இந்த கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு அப்படி பிடிச்சிருக்கா உனக்கு? அப்படி விக்கி ஒரு சந்தோஷம். சர்வீசஸ்லேயும் ஜே சர்வீசஸ்லேயும் வந்து வேலை செய்ய உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு அந்த ஓனர் ஐயா எப்படி? அந்த ஓனரையே தங்கமானவங்க தங்கத்தை போட்டால் தங்கத்தை எடுக்கலாம். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுமா. அதனால நான் வேலைக்கு போகிறேன். ஏம்மா நம்ம ஊரில் எல்லாமும் இருக்குது, இவ்வளோ தூரம் விட்டு வந்து நீ இப்படி இந்த சென்னையில் வந்து செய்கிறியம்மா? ஊர்லெல்லாம் வயக்காட்டில் என்னால் வேலை செய்ய முடியல. அந்த ஓனர் பிள்ளைங்கெல்லாம் மூஞ்ச காட்டுமா? யாரும் மூஞ்சி காட்ட மாட்டாங்க. அன்போடு அம்மானு வான்னு கூப்பிடுவாங்க. வாம்மா உட்காருமா லட்சுமி அம்மா அப்படின்னு என் அன்பா வாய் நிறைய வாய் சொல்லிருந்து கூப்பிடுவாங்கம்மா. அதுவே ஒரு சந்தோஷம் எனக்கு. அப்படியாம்மா? ஆமாம்மா. வயசானவங்கெல்லாம் வச்சு வேலை வாங்குவாங்களா அவங்க? வயசானவங்கெல்லாம் யாரையும் வச்சு வேலை வாங்குறதில்லம்மா. நானே அந்த வேலைக்கு போனேன்னா கூட சும்மா அப்படியே சுற்றின்னு சொல்லுவாங்க. என்னை வேலை செய்ய என்னை கஷ்டப்படுத்துறது இல்லைம்மா. அதனால ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போயிருக்குதும்மா. ஏம்மா உனக்கு என்ன வருத்தமாக்குறம்மா நான் போகிறதுனால? ஆமாம்மா, நீ இந்த வயசில் போய் வேலை செய்கிறது, வேலூரில் இருக்க, சென்னையில் வந்து வேலை செய்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குமா. அதனால தான்மா நான் சொல்கிறேன். என்னை பெற்ற அம்மா. அம்மா நீ சொல்கிற உனக்கு மாதத்துக்கு ஒரு முறை வந்து வீட்டில் எல்லாம் வாங்கி வச்சுட்டு வரேன், வீட்டில் சாப்பிட்டு நிறுன்னு சொல்கிற. உடம்புல கொஞ்சம் வலுவு இருக்குதுமா, தெம்பு இருக்குதுமா. அதனால நம்ம போய் வயசு சாப்பிட்லான்னு எனக்கு ஒரு மனசில் எண்ணம். அதனால வந்துடும்மா. உங்களுக்கு இந்த வயசில் உங்களை சேர்த்துக்கிட்டு வேலை கொடுக்குறாங்களே பெரிய விஷயமா இருக்குது. அவங்கள தான் பெருமையாக பேசிட்டு கிடக்குறேன். நான் வந்தது கூட நீ பேச மாட்டேங்கிறியே. பேசுகிறேம்மா. உன்னை பற்றி நான் மனசில் ராவும் பகலும் எண்ணாத நேரம் இல்லை, நினைக்காத ஒன்று நினச்சி நான் படுக்காத நேரம் இல்லைம்மா. உன் அன்பு நிறைய இருக்குதும்மா. உன் அன்பால் தாம்மா நான் தெம்பாக வெளியே வேலைக்கு போயிடுறேன். உன் அன்பு என்னைக்குமே இப்படி இருக்கணும்னு போய் அப்படி ஜாலியாக அப்படி சுற்றிட்டு உள்ளே என்னை எங்கள் மேடம் ஆகட்டும் எங்கள் சார் ஆகட்டும் யாருமே என்னை வேலை வாங்கினது இல்லைம்மா. அப்படி லேசருக்கு போயிருந்தேன். அப்போ வந்து இப்படி ஒரு வேலை கூட எங்கள் சாரும் சொன்னாங்க, எங்கள் மேடமும் சொன்னாங்க, வேலை எதுவும் செய்யாத நீ உட்காந்துருந்தாங்க, நல்லா படுத்து நல்லா தூங்கி எழுந்து அந்த ஒரு வாரமும் நான் சும்மாதாம்மா இருந்துட்டு சம்பளம் வாங்கிக்கணும் வந்தேன். அந்த அன்பு போதாதம்மா எனக்கு. சரிம்மா, என்னதான் இருந்தாலும் உங்கள் ஓனர் அம்மாவும் உங்கள் ஓனர் ஐயாவும் தான் நீ பெருமையாக பேசிகிட்டு இருக்க. நீனே வேலை செஞ்சு என்னம்மா இந்த வயசில் வந்து வேலை செய்யாதங்கிற? இப்போ இந்த வயசுலேயும் வந்து நீ வேலை செஞ்சுட்டு உங்கள் ஓனரு உங்கள் ஓனர் அம்மா அவங்கள பற்றி தான் நீ பெருமையாக பேசிகிட்டு இருக்க. அப்போ என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நீ எங்கள் பேச்சையும் கேட்கவும் மாட்டேங்கிற. அம்மா உன்னைத்தான் எந்நேரமே என் மனசில் நினச்சே தான் நான் சந்தோஷத்தில் இருக்கிறேனே. உங்களை நான் நினைக்காத நேரம் இல்லையம்மா. இப்போ கூட நீ எங்கம்மா வர ஏது வரேன்னு நான் ஃபோன் பண்ணம்மா. அம்மா நான் வீட்டில் இருக்கிறேன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சும்மா. நான் வந்து பெங்களூர்லேருந்து வீட்டில் வந்து பார்த்தா நீ இல்லை, சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. அண்ணனை தம்பியை கேட்டேன், சென்னைக்கு அம்மா வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லுவோம். நான் அங்கேருந்து வந்து வேலூர்லேருந்து சென்னைக்கு வந்து உன்னை வேலை செய்கிற இடத்துலையே பார்க்குறேன். அப்போ கூட என்னை பற்றி நீ நினைக்காம உங்கள் ஓனர் அம்மாவும் ஓனர் ஐயாவும் தான் நீ பற்றி பேசிக்கிட்டே இருக்க எப்போ பார்த்தா. நான் இருமா வீட்டில் நான் வந்துடுறேன்னு சொல்கிறேனம்மா. நீ என்னன்றேன்னா நான் வீட்டுக்கு போகிறேம்மா, நீ வர்றதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போயிடுறேன்னு சொல்கிறேம்மா. அவங்களே பற்றி பேசிகிட்டு இருந்தேன். எப்போதாம்மா வீட்டுக்கு வருவேன்? நான் ஞாயிற்றுக்கிழமை பகல் 1 மணி ஆகிடுமா. நான் சம்பளம்லாம் நல்லா கொடுத்துருவாங்களா உங்களுக்கு? சம்பளம் கை மேலேயே கொடுத்தாச்சிடுறாங்க. அதை பற்றிலாம் எனக்கு பிரச்சனை இல்லைம்மா. சம்பளமெல்லாம் கொடுத்துட்றாங்க. நான் வேணுன்றதை வாங்கிக்கிறேன். யார் கையை எதிர்பார்க்காத வாங்கிக்கிறேன் நான். இங்கே வந்து தங்குறதுக்கெல்லாம் இடம்லாமா? தங்கறதுக்கெல்லாம் எனக்கு இடம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. அருமையாக தங்குறேம்மா. நான் சொகுசாகவும் தூங்குறேம்மா. அதை பற்றிலாம் எந்த. சரிம்மா, நல்லபடியாக நீ வேலை செஞ்சுட்டு உனக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் வேலை செய்யுமா. யாரும் ஒன்று நிறுத்த போகிறது இல்லை, நாங்கள் சொல்லியும் கேட்க போகிறது இல்லை, என் தம்பி சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை, எங்கள் வீட்டுக்கார் சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை, உன் பேர பசங்க சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை. உங்கள் ஓனர் அம்மாவும் உங்கள் ஓனர் ஐயாவும் சொல்கிறத நீ கேட்டுட்டு இருக்க. அது தாம்மா உண்மை. அவங்க 70 வயசாக இருந்தாலும் 90 வயசாக இருந்தாலும் உனக்கு வேலை கொடுப்பாங்க. சந்தோஷம்தான் எங்களுக்கு. பசங்களுக்கெல்லாம் என்னம்மா செஞ்சு வச்சுட்டு வந்தேன்? பசங்களுக்கெல்லாம் சப்பாத்தி செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் குருமா செஞ்சு வச்சுட்டு மீன் குழம்பு செஞ்சு வச்சேன். இட்லி மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்தேன். நாளைக்கு நான் போயிடுவேம்மா. உன்னை பார்க்கணும் தான் நான் வந்தேன்.
அதனால நான் அதுக்கு நாளைக்கு தான் இருமா நான் வரேன், நான் வந்த பிறகு போவேன்னா நீ தான் நிற்க மாட்டேங்கிறியம்மா. ஆமாம்மா, எங்கள் குடும்பம் இருக்குதுல்ல, எங்கள் குடும்பம் இருக்குது, என் பிள்ளைங்க இருக்குது, என் வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க இப்போ சின்ன பையன் வேற காலேஜ் போகிறான். அதனால நான் போகிறேன். நீ அடுத்த வாட்டி வந்ததுன்னா நான் உன்னை பார்த்துட்டு போகிறேம்மா. அதான் வந்து ஒன்று அதான் பார்த்துட்டேனே. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுன்னு போக சொல்ல வந்து 2 நாளைக்கு நிற்கிறேன்ற. ஆமாம், அப்போ வந்து இருக்கிறேம்மா. இப்போ நான் வீட்டுக்கு போகிறேம்மா.